சம்மந்தி, எங்க மேல எதுவும் கோவம் இல்லைல்ல சம்மந்தி? நீங்க நினைச்சபடியே மிளகா பண்ணலாம் திருப்தியா செஞ்சோமா இல்லையா சம்மந்தி? ஐயோ, என்ன சம்மந்தி இப்படி கேட்டீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்மந்தி. இது எங்கள் வீட்டு மூத்த வாரிசோட ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சம்மந்தி. அது மட்டும் இல்லை, நான் நினச்சதை விட நீங்கள் நல்லாவே பண்ணிட்டீங்க. நான் கேட்டிருந்தங்க நீங்கள் கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன சம்மந்தி இருக்குது? பார்த்து அடி உன் மாமியாருக்கு. கேட்டது எல்லாம் பண்ணிட்டீங்களே, என்ன சம்மந்தின்றா. திருப்தியாக இருக்குதாம்மா உன் மாமியாருக்கு. விடுமா, எவ்வளோ சிரிச்சுக்கிறாளோ சிரிச்சுக்கிட்டோம். என் மாமியாருக்கு நாளைக்கு வைக்கிற வீட்டில் அவன் முகத்தில் சிரிப்பே பார்க்கக்கூடாது, வெறும் அழகு மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சாப்பிட்டீங்களா சம்மந்தி? நீங்கள் இன்னும் இல்லை சம்மந்தி. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் சம்மந்தி. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைங்களா? இன்னும் சாப்பிடல சம்மந்தி. ஐயோ, என்ன டைம் ஆகுது சம்மந்தி? எல்லாம் வந்தே போயிட்டாங்க, நீங்கள் இன்னும் சாப்பிடாமங்கிறீங்க. வாங்க வாங்க, நானே என் கையால் பரிமாறுறேன். ஐயோ இல்லை சம்மந்தி, பரவாயில்ல, நீங்கள் போய் எனக்கு. ஐயோ, அதில் என்ன இருக்குது சம்மந்தி? ஏன் சம்மந்திக்கு நான் பரிமாற போகிறேன். ஏன் மருமகளோட அம்மா தானே. ஐயோ இல்லை சம்மந்தி, இருக்கட்டும். நீங்கள் பரிமாறி நான் சாப்பிடணுமா? இருக்கட்டும் சம்மந்தி, நானே போய் சாப்பிட்டு வந்துடுறேன் சம்மந்ி. நீங்கள் அஞ்சலியை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வாங்க. அஞ்சலியை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்லணுமா? சரி சம்மந்தி. இது வந்துட்டேன்ப்பா, வந்துட்டேன். அத்தை சொல்ல அஞ்சலி. அங்கே பாரு, என்னவோ சொல்கிறா உங்கள் மாமியார்கிட்ட அஞ்சலி. இரு பார்க்கலாம். அத்தை, இனிமேல் நீங்கள் எனக்கு அத்தை இல்லை, அத்தை அம்மா. நான் இனிமேல் உங்களை அத்தைன்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு தான் கூப்பிடுவேன். நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா அத்தை? அஞ்சலி, நீ என்ன அம்மா மாதிரி நினைக்கிறியா? அம்மான்னு கூப்பிடுறியா? கூப்பிடு அஞ்சலி, தாராளமாக கூப்பிடு. இனிமேல் உனக்கு நான் அம்மா மாதிரி இல்லை, அம்மாவே தான். அடி பாவி, என்னடி உன் மாமியார் கமலஹாசனை மிஞ்சிடுவா பொழுகுது. இப்படி அநியாயத்துக்கு நடிக்கிறா. ஒரே நாளில் நகத்தையோ பணத்தையோ பார்த்த உடனே இப்படி மாறுவாங்களா? சி, என்னடி இவன்? மாறுவாங்கம்மா, எனக்கு வாச்ச என் மாமியார் மாறுவாங்க. ஒரு நாளைக்கு இல்லைம்மா, ஒரு செகண்டு கூட மாறுவாங்க. அந்த மாதிரி குணம் அதுங்களுக்கு. நீ கூட இப்போ 1 லட்சம் கொடுத்து பாரு, அப்படியே போன மாதிரி வாயத்தம் இருக்கும். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலாமா? உன் கழுத்தில் காதில் இருக்கிறதெல்லாம் கெட்டி கொடுத்துப்பாரு. உன் பொண்ணுக்கு திடீர்னுட்டு மதிப்பும் மரியாதையும் கூடும். நீ வேற ஆண்டி, அது பித்தளடி. 150 ரூபா கொடுத்து வாங்கி போட்டுன்னு வந்துக்கிறேன். நீயே போதுமே என் மனமரியாதை எடுக்கிறதுக்கு. அதுதான் என் மாமியார் எல்லாமே எடுத்துட்டாளே, இதுக்கப்புறம் உனக்கு ஏது மான மரியாதை? கம்முன்னு நில்லுமா, நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாத. அங்கே பாரு கூத்து. அத்தை, அம்மா எனக்கு 3 செட்டு நகை வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு செட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக அது நீங்கள் வேணான்னு சொல்லாமல் வாங்கிக்கணும் அத்தை. ப்ளீஸ் அத்தை, இந்த பொண்ணு உங்களுக்கு கொடுக்குறதா நினச்சிக்கின்னு வாங்கணும். ப்ளீஸ் அத்தை. ஐயோ, என்ன அஞ்சலி, உங்கள் அம்மா உனக்கு ஆசாசியாக சீர் கொடுத்துக்கிறாங்க, அத்தை போய் என்ன எடுத்துக்கோன்ற? ப்ளீஸ் அத்தை, நீங்கள் சரின்னா தான் என் கண்ணில் இந்த தண்ணியே நிற்கும் அத்தை. சரி அஞ்சலி, அழுவாத. இப்போ என்ன, அந்த செட்டு நான் எடுத்துக்கணும் இல்லையா? எடுத்துக்கிறேன் விடு. இப்போ சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் அத்தை, இதுவே போதும் அத்தை. அடி பாவி, என்னடி? ஆஹா, இப்படிலாம் கூட ஒரு டெக்னிக் இருக்கா? இப்படி இருந்துச்சுன்னா நானும் ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்று போட்டு பணக்காரியாக இருக்கலாம். இதுக்கு தான் ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறாங்களோ? ஆம்பளை பிள்ளை பெற்று போட்டு வீட்டுக்கு வர பொட்டை பசங்களை இம்சை கொட்டிக்கின்னு நகையை பிடுங்கி வாங்கி போடுறது தான் உங்களோட இதுவா? என்னடி என்னை சிக்கிற உங்களுது இதுவானிட்டு? இங்கே பாருடி ஆத்தா, நான் யார் காசுன்னு ஆட்டை போடல, சரியா? ஆமாம், நீ ஆட்டை போட்டுதா அடுத்த வேலை செய்ய போகிற. சும்மா இருமா, நீ வேற. ஆனால் ஒன்றுடி த்ரிஷா, உன் மாமியார் மாதிரி இப்படி கூட பிடுங்கி பணக்கார ஆகலான்ட்டு இப்போ தாண்டி தெரியுது. ஆனால் இருந்தாலும் உன் மாமியார் ஜகஜால கில்லாடிடி. இன்னும் எவ்வளோ பேர் வெயிட்டில் அடிச்சு அந்த கொண்டே வளர்த்தாலோ கடவுளே. ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி இருக்கும், யாருக்கு தெரியும்? அத்தை, இந்தாங்க அத்தை, இந்த நெக்லஸ் போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு அடிட்ட நான் அப்போவே எடுத்து வச்சுட்டேன் அத்தை. உங்களுக்கு இது இந்த பொடுவிக்கு உங்களுக்கு எடுப்பாக அழகாக தெரியும் அத்தை. ஐயோ அஞ்சலி, இந்த நெக்லஸா?
இது எவ்வளோ தெரியுமா உனக்கு வெயிட்டு? கிட்டத்தட்ட 1/4 கிலோ கிட்ட வரும்மா. இத்த போய் எனக்கு கொடுக்குற? இல்லைம்மா, நீ இது போட்டுக்கோ. எனக்கு குட்டியாக உன் ஆசைக்கு ஒரே ஒரு ஜும்கி மட்டும் கொடுத்தா போதும்மா. அத்தை, இது நீங்கள் போட்டேன்னா நான் போட்டேன்னா அத்தை, எல்லாம் ஒன்று தான் அத்தை. போடுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஐயோயோ, என்னடி இவ 1/4 கிலோ நகையா? அடி பாவி, நானே இவளுக்கு மாமியாரை வாச்சிருக்க கூடாதா? இவ்வளோ நல்லவளா இருக்கலாம்டி. ஓ, அந்த இடத்துல நீ இருந்த அம்மா கூட பார்த்துருக்க மாட்டேன், வசத்தை வச்சிருப்போம் உனக்கு. ஐயோ ஐயோ, என் நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குதுடி. அவ என்னடி அப்படி தார வாத்து குத்துட்டா? இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்லை மக்காடியவ இப்படி கொடுக்குறா? என்ன படின்னு போட்ட விடுமா, நம்மளுக்கு என்ன? அது எப்படி விட முடியும்? 1/4 கிலோ நகடி. இந்தாங்க அத்தை, போட்டுக்கோங்க. சரி குடு அஞ்சலி. எப்படி இருக்குமா? ஐயோ அத்தை, உங்களுக்கே செஞ்ச மாதிரி இருக்கு அத்தை, தங்க சிலை மாதிரி இருக்கிறீங்க. ஐயோ போ அஞ்சலி, எனக்கு வெக்கமாக இருக்கு. ஐயோ அத்தை, நீங்கள் வெக்கலப்படுவீங்களா? வயசான காலத்தில் வெக்கம் வர கேள்ட்டு சிரிக்கி. No, 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 no.